நம்ம கனவு நோக்கி போகிற பயணத்தில் நம்மளுக்கு கிடச்ச முதல் பஸ்ஸு நம்ம ஐயா ஸ்டாலின் விட்ட மகளிருக்கான இலவச பஸ்ஸு தான் கிடச்சிது. ஆனால் சரியான கூட்டங்க, நிற்க கூட இடம் கிடையாது. கடைசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற 5 நிமிஷத்துக்காக ஒரு இடம் கிடச்சிது. அதில் உட்காந்துட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அங்கேருந்து உசிலம்பட்டி போயிட்டு உசிலம்பட்டிலேருந்து மதுரை பஸ்ஸு போகிறப்ப நல்ல வேலை சீட்டு கிடச்சிச்சு. சீட்டு கிடச்சுன்னா பரவாயில்ல, அதுவும் ஜன்னல் ஓரமாக கிடச்சிச்சு. ஜன்னலை பார்த்ததும் அடிக்கிற காற்றுக்கு என்ன தோணும், தூங்குடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி தன்னால் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எவ்வளோ நேரம் தான் நானும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போகிறேன். வீடியோ எடுக்கிறவங்கிற ஒரு ஞாபகமே இல்லாத இதில் அப்படியே கண்ணை அசந்துட்டேன்னா பாருங்களேன். அப்புறம் தான் நினச்சா, ஆஹா விட்டால் ஃபோனை ஆட்டை போட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்த தூக்கத்தை தட்டி எழுப்பிட்டு, ஆஹா தூங்கக்கூடாது, தூங்காத 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 என்னை நானே சொல்லிவிட்டு அப்படியே நம்ம எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு எப்போ நம்ம அந்த பொருளை கையில் வாங்க போகிறோங்கிற ஒரு ஆசையில் சந்தோஷமாக என் பயணத்தை ஆரம்பித்தேன். அதுவும் தூங்குகிற வசதியில் வரப்போகிற ஸ்டாப்பவே மறக்க தெரிஞ்சங்க. இறங்க போகிறேன், அந்த செகண்டு திரும்பி தூங்கிட்டேன். அப்புறம்தான் பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, எப்பா நம்ம ஸ்டாப் வந்துருச்சுப்பா, எந்திரி நம்ம இறங்கணும் அப்படின்னு. நல்ல வேளை அந்த அக்கா சொன்னாங்க, இல்லாட்டி அவ்வளவுதான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்பி ஆட்டோ பிடிச்சி தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு, நானும் அங்கே தாங்க்கா போய் இறங்குறேன், நல்ல வேலை எனக்கு சொல்லி எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி முடிச்சுட்டு இப்போ உசிலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு எங்களுக்கான சார்ஜ் 31 ரூபா. 31 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போய் இறங்க போகிறோன்னு தெரியும் போதே மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அங்கே போயிட்டு ஆட்டோ கேட்டால் 120 ரூபாவாம் பெரியார் போகிறதுக்கு. அதுக்கு பேசாமல் நம்ம ஷேர் ஆட்டோவில் 20 ரூபா கொடுத்து போய்க்கலாம், 100 ரூபா மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டேன். அந்த அண்ணனும் ரொம்ப நேரமாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் எங்கள் நேரமாக என்னமோ அந்த ஆட்டோவில் ஆளில் வெறும் 3 பேர் தான். நல்ல வேலைடா, 20 ரூபாய்க்கு ஃப்ரீயாக நெரிச்சல் இல்லாமல் போய் இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு அங்கிட்டு நம்ம போகிற தூரத்துக்கு நம்ம நடந்தே போயிடலாம், எதுக்காக நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசில் வருது, ஓகே நம்ம நடந்து அங்கேருந்து போயிடலாம். போகிற வழியில் இந்த சைடு பார்த்தா நம்ம தளபதியோட போஸ்டர் தான், அதே லெஃப்டில் பார்த்தாலும் தளபதியோட போஸ்டர் தான். எங்கே பார்த்தாலும் விசில் சின்னமாகவும் நம்ம தளபதியோட விஜயோட ஃபோட்டோவுமாகவே இருந்துச்சு. பார்க்கும்போது பூரிப்பாக இருந்தது. இது பார்த்தாலும் நம்ம தளபதிக்கு ஒரு வணக்கத்தையும் போட்டுட்டு, தலைவா இந்த வருஷம் சிஎம்மாக வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. பரவாயில்ல. அந்த அண்ணன் திரும்பியும் கேட்டார், எப்பா உன்னை போகிற வழியில் கொண்டு போய் அங்கே விட்டுறவா, நீ வேணால் ஒரு 100 ரூபா கூட கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைண்ணா வேணாம், அங்கே கொஞ்சம் தூரம் தானே, நான் நடந்தே நான் போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த அண்ணனே அந்த பெரியார்ட்டையும் இறக்கி விட்டார். அங்கேருந்து நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்க போகிற தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் தான். எதுக்கு 100 ரூபா செலவு பண்ணுவானே அப்படின்னு நினச்சேன். அதுக்கான போஸ் நம்ம மதுரைக்கு போகிறது எதுக்காக போகிறோம், ஃபேமஸ் என்னது, நம்மளோட மதுரை ஜிகர்தண்டா தான், அந்த காசுக்கு ஜிகர்தண்டாவை குடிச்சலாமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, போதுன்னா போதும் என்னை பெரியாரில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு நானும் பெரியாரில் இறங்கிட்டு நான் பாட்டுக்கு என்னோட நடைய ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நடந்து போக ஆரம்பித்தேன்னா அப்படியே மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நான் ஒரு 2 கடை பார்த்து வச்சுருந்தேன், எடுத்தனுமே வாங்கக்கூடாதே அப்படிங்கிறதுனால 2 கடையிலையுமே ரேட்டு கம்பேரிஷன் பார்த்துட்டு எந்த கடையில் ரேட்டு கரெக்டாக இருக்கோ அந்த கடையில் எனக்கு பிடிச்சிருந்ததை பார்த்துட்டு நான் பொருளை வாங்கிட்டேன். நான் போகிற வழியில் பார்த்தா வயசான எல்லா பாட்டிகளுமே அவங்கவுங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வயசுலேயும் உழைக்கணுங்கிறதுனால நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல மோட்டிவேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு பழத்தை வாங்கிட்டு பேக்கில் வச்சு நான் பாட்டுக்கு பேசாமல் கிளம்பிட்டேன். நான் போன 2 கடையுமே கொஞ்சம் தான் ரேட்டு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதனால் எனக்கு எந்த கடையில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சோ அந்த ப்ராடக்டை நான் பார்த்து பை பண்ணி வாங்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும், எந்த ப்ராடக்டாக இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பர்சனல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கு 2 கடை ஏன் 10 கடை கூட ஏறி இறங்குங்க. அதனால் எந்த இதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குங்க. பொருளை வாங்கின சந்தோஷத்தோட 1 வருஷம் ஆசை நிறைவேறிச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தேங்க. பெரியாரில் இருந்து திரும்பி பஸ் ஏற வரக்கான சார்ஜு 150 ரூபா. நான் அங்கேருந்து வந்துட்டு போன சார்ஜே எனக்கு அவ்வளோ செலவாகலை, வேறு வழி கிடையாது. அங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸில் இடம் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா
டிரைவர் இன்ஜின் சீட் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ, ஏதோ அடுப்பு மேலே உட்காந்த மாதிரி இருந்துச்சு. எங்கே நேரமோ என்னமோ தெரியல, டிராஃபிக்கு நிற்கிது. இதுவும் நல்ல வேலை, அந்த டிரைவர் என்ன கொஞ்சம் எதிர்த்து ஓவர்டேக் பண்ணி வந்தனால வந்தோம். இல்லைன்னா அப்படியே வெந்து பொசுக்கியிருப்போம். என் மேலே ஒரு முட்டையை போட்டிருந்தீங்கன்னா ஆம்லேட்டே தன்னால் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சூட்டில் அப்படி ஒரு அனலுங்க, தாங்கவே முடியல. எப்படித்தான் அடிக்கிற வெயிலில் மதுரை மக்கள் இருக்கிறீங்களோ தெரியல. அதுக்கு அங்கிட்டு மதுரையிலேருந்து இதுக்கு வர சார்ஜ் 30 ரூபா, எங்கள் ஊருக்கு வரதுக்கு 17 ரூபா. உசிலம்பட்டிலேருந்து எங்கள் ஊர் போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் கிடைக்கல, அதனால ப்ரைவேட் பஸ் தான் கிடச்சிச்சு. அதோட சார்ஜ் வந்து 17 ரூபா. ப்ராடக்ட் வாங்கிட்டோங்கிற சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதில் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதான் பேஜை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.